وقل رب زدني علما. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, அக்கீதாவுடைய தொடரில் நாங்கள் ஆரம்பமாக அல்லாஹ்வை ஈமான் கொள்ளல் தொடர்பான செய்திகளையும் அதுக்கு பின்னால் இறைவனது நாட்டம் விருப்பம் தொடர்பான செய்திகளையும் கொஞ்சம் விரிவாக என்ன செய்தோம் நாங்கள் பார்த்தோம். இப்போ அடுத்ததாக இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது மலக்குமார்கள் வேதங்கள் ஈமான் கொள்ளுதல் சம்பந்தமாக நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். இப்போ மலக்குமார்களை பற்றி நம்ம படிக்கிற நேரத்தில் மலக்குமார்களை பற்றி இப்போ நம்ம எவ்வளோ தெரிஞ்சு வச்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், ஒவ்வொரு தகவல் சொல்லுங்கள். நம்ம மலக்குமார்களை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கக்கூடிய பொதுவான விஷயங்கள், அதை பிரத்யேகமாக சொல்லாமல் பொதுவாக எப்படி ஒளியால் படைக்கப்பட்டவர்கள். மலக்குமார்கள் ஒளியால் படைக்கப்பட்டவர்கள் ஒன்று. அதுக்கு ஆதாரம் குர்ஆன். மலக்குமார்கள் எனது இந்த இந்த ஒளியால் படைக்கப்பட்டவர் என்பதும் ஹதீஸில் ரசூலுல்லாஹ் ஒளியால் படைக்கப்பட்டனும் சொல்லிக்கிறாங்க நேரடியாக. அவர்கள் பல உருவங்களில் வரக்கூடியவர்கள், கெட்ட மோசமான உருவங்களை தவிர, நாய் பன்றி போன்ற உருவங்களை தவிர அல்லாஹு தஆலாவுடைய கட்டளையின் அடிப்படையில் தஷக்குல், அதாவது பல வடிவங்கள் வருவதற்கான ஆற்றல் அவர்கள் உள்ளவர்கள். மனித உருவங்களில் என்ன செய்வாங்க, அவர்கள் வருவார்கள். எப்படி? அதாவது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என்ன கட்டளை இடுகிறானோ, வலைக்கும் அஸ்ஸலாம், அதை தவிர வேறு எதையும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, செய்ய மாட்டார், முரண்பட மாட்டார்கள். அதாவது அல்லாஹ் சொல்லக்கூடியவைகளை செய்வார்கள்னா இறைவனுக்கு முரண்பட்டு என்ன செய்ய மாட்டார்கள், செய்ய மாட்டார்கள். அதாவது பாவம் செய்யக்கூடிய தன்மை அல்லாஹு தஆலா அவங்களுக்கு என்ன செய்யலை, கொடுக்கவில்லை. ரைட். மனிதர்களுடைய கண்களுக்கு என்ன செய்ய மாட்டார்கள், அவர்கள் தெரிய மாட்டார்கள், வேற உருவம் எடுத்தாலே தவிர. அதாவது இறைவனை தஸ்பீஹ் செய்வது, இறைவனை துதிப்பது, இதான் அவர்களுடைய அதாவது வேலையாகவே எப்பொழுதும் என்ன செய்யும், இருந்து கொண்டிருக்கும். அவங்களுடைய எண்ணிக்கை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார். அந்த அளவுக்கு எண்ணிக்கையால் அவர்கள் அதிகமானவர்கள். எப்படி? அது பிரத்யேகமான சப்ஜெக்ட், பொதுவாக சொல்லிட்டு வரேன். இப்போ அடுத்தது நம்ம தனியாக வரும் மலக்குமார்களோட வேலைகள் என்ன, அந்த அதாவது தனி இந்த மலக்கு என்ன செய்கிறார் அதான் சொல்லி இது உண்டு. எப்படி? அதாவது இறைவனுடைய நிர்வாகத்தில் எந்த பங்கும் அவர்களுக்கு இல்லை. இறைவன் அதாவது சில விஷயங்களை அவங்களை செய்ய கொடுத்துக்கிறானே தவிர ஒரு நாளும் இறைவனுடைய நிர்வாகத்துக்கும் அவங்களுக்கு என்னது பங்கு. இறைவன் நிர்வாகத்தில் பங்கு போட்டு என்ன செய்யலை, இந்த செக்ஷனை நீங்கள் பார்த்துக்கோங்க, இந்த செக்ஷனை நீங்கள் பார்த்துங்க அப்படியே இறைவன் என்ன செய்யலை, கொடுக்கல. ரைட். 6 இல்லை இல்லை இப்போ அது சப்ஜெக்டுக்குள்ள வராது. சரியா? ஓகே, வரக்கூடாது. வேறு அதை சொல்லிட்டோம். வரலாம் 6 இதுக்கு போகுதில்லை. பாவங்களை எப்படி சிந்திக்க நான் சொன்னேன் ஏற்கனவே, அவங்களுக்கு பாவம் செய்யக்கூடிய அந்த இது கொடுக்கப்படலை. அதான் இப்போ 6 வேற பொதுவான ஏதாவது தகவல் இருக்கான்னு கேட்டு. மலக்குமார்கள் ஆண்களா பெண்களா? மலக்குமார்கள் பெண்கள் அல்ல. சரியா? அவர்கள் ஆண்களா இல்லையான்றதை பற்றி என்ன செய்யலை, குர்ஆனை சொன்னா பேசலை. அதனால் நாங்கள் அதில் என்ன செய்யணும், மௌனமா. எப்படி? அதே போல் இன்னொரு முக்கியமான செய்தி, மலக்குமார்கள் இறப்பு பிறப்பு இது பற்றிய செய்தி. மலக்குமார்கள் மரணிப்பார்களா? சொல்லுங்க. மரணிப்பார்கள். ஆதாரம் இல்லை. இப்போ சூரியனா அழிஞ்சு போகிறது எல்லாரும் அழிஞ்சு போகிறாங்க. நாங்கள் மரணம் என்று பேசினா அதை பேசுறது இல்லை. அதுக்கு முன்னால் தான் மரணிப்புன்றது. இப்போ அந்த நிமிடத்தில் எல்லாரும் அழிகிறா, இப்லீஸ் என்ன செய்கிறான், அழிகிறான். ஆனால் இப்லீஸுக்கு மவுத்து இல்லை. இப்லீஸ் எனக்கு மறுமை வரைக்கும் என்ன செஞ்சான், அவகாசம் கேட்டான். எனவே மலக்குமார்கள் பிறப்பு இறப்பு பற்றி என்ன நம்ம புதுசு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயங்கள் உண்டு. மலக்குமார்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அதாவது பிறப்பு என்கின்ற ஒன்று இல்லை அவர்களுக்கு. அல்லாஹ் படைக்கிறது தான், அவர்களை நேரடியாக அல்லாஹ் தஆலா உருவாக்குவது தான். அப்போ தெரிஞ்சு அப்போ நம்ம மலக்குமார்களை பற்றி நிறைய தெரிஞ்சுப்போம். ஒரு பாடம் படிக்கிறனால என்ன நடக்கும்னா அந்த கோணம் எங்களுக்கு என்ன செய்யும், ஞாபகம் வரும். இந்த சப்ஜெக்ட் நம்ம யோசிக்கலையே அப்படின்னு. அதான் மலக்குமார்களை பிறப்பண்ணு இல்லை, அல்லாஹ் தஆலா படைக்கிறதா. அப்போ மனித ஜின்கள் படைப்புகளை விட இது
மலக்குமாருடைய படைப்பு டிஃப்ரெண்ட். அவர்கள் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்து அப்படி என்கின்ற ஒரு பகுதி அங்கே என்னது இல்லை. அல்லாஹ் தஆலா தனித்தனியாக அவங்களை என்ன செய்யறா படைக்கிறான். ரைட். அடுத்தது இதனால அந்த கற்பனையால தான் அந்த மக்கத்து காபிர்கள் வந்து அல்லாஹ்வுடைய புள்ள என்று சொன்னது, அல்லாஹ்வுடைய பெண் மக்கள் என்று சொன்னதுக்கு காரணம் என்னடா, தாய் தந்தை இல்லை என்ற பிரச்சனை இருக்குது. தாய் தந்தை இல்லாட்டி நேரம் அல்லாஹ்வோட கொண்டு என்ன செஞ்சிடுறது, ஜாயின் பண்ணிடுறது. விலகிட்டா ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஜாயின் பண்ண மாதிரி. அடுத்தது அவர்களுடைய மரணம் சம்பந்தமாக எந்த செய்தியும் வரலை. அப்போ நம்ம மறுக்கக்கூடாது. குர்ஆன் சுன்னாட விஷயத்தில் அவர்கள் மரணிப்பார்களா இல்லையா என்பது பற்றி எந்த செய்தியும் என்ன செய்யலை, வரல. அப்போ நம்ம என்ன சொல்லணும், மரணிக்க மாட்டார்கள்னு சொல்லக்கூடாது, மரணிப்பார்கள்னு சொல்லக்கூடாது. இறைவன் அந்த செய்தி எங்களுக்கு என்ன செய்யலை, சொல்லவில்லை. 7 மலக்குமார்களுக்கு இறக்கையுடைய மலக்குமார்கள் இருக்கிறார்கள். வணங்கிட்டா அவர்களுக்கு என்ன, அதாவது 1 2 3 4 என்ன பல நூற்றுக்கணக்கான இறக்கை உள்ள மலக்குமார்கள் இருக்கிறாங்க. மலக்குமார்கள் எல்லோருக்கும் இறக்கைகள் உண்டு என்று புரிஞ்சு கொள்கின்ற அமைப்பில் தான் என்ன செய்யுது, அதாவது ஹதீஸ்களை பார்த்தா குர்ஆன் வசனங்களை பார்த்தா அவர்களுக்கு பறக்கக்கூடிய அந்த ஆற்றல் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சுக்கிறார், இறக்கைகளை கொடுத்து படைத்திருக்கிறார். வேறு மலக்குமார்கள் உண்பது குடிப்பது இல்லை, முக்கியமான சப்ஜெக்ட் இது. குர்ஆனை சொன்னாலே வார விஷயம். அதுக்கு என்ன ஆதாரம், மலக்குமார் உண்ண மாட்டாங்கிறது குர்ஆன்ல ஒரு செய்தி ஒன்று இருக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வீட்டுக்கு விருந்தாளி வந்த உடனே கொண்டு போய் என்ன செய்கிறாங்க, ஒரு காளை கண்டோட அறுத்து கொண்டு போய் வச்சாச்சு, பொறிச்சு வச்சாச்சு. விளங்கிட்டா, அவங்க சாப்பிடலை. நாங்கள் எங்கட வீட்டுக்கு மலக்கு வராரு, நீங்கள் சாப்பாடு வைப்பீங்களா? அதான் மலக்குமார்னு தெரியாட்டி நாம் என்ன செய்வோம், வைப்போம். மலக்குன்னு தெரிஞ்சால் நம்ம அரைவோமான்னு கேட்கக்கூடாது. மலக்குன்னு தெரியாட்டி அறையத்தான் செய்வோம். ரைட்டா, மலக்குன்னு தெரியாட்டி அறைய உசுர் எடுக்க வந்துன்னு சொல்கிறாரு, மனுஷ ரூபத்தில் வந்துக்கிறாரு, அடிக்க தான் செய்வோம். பொறவு மலக்குன்னு கன்ஃபார்ம் ஆகினா நம்ம அமைதியாக இருப்போம். இதே மாதிரி தான் சாப்பாடு வைப்போமான்னு கேட்கக்கூடாது. குர்ஆனில் வந்துருக்குது, சாப்பாடு வைப்போம். விளங்கிட்டா, எப்போ வைப்போம், தெரியாட்டி வைக்கத்தான் செய்வோம். பாதுகாப்பு தேடினாங்க மரியம் அலைஹிஸ்ஸலாம். என்ன, அல்லாஹ் தஆலா உன்னிடமிருந்து என்ன பாதுகாக்கட்டும். நாங்கள் மலக்குமார் விட்டு பாதுகாப்பு தேடுவோமா, தேட மாட்டோம். எப்போ தேடுவோம்னா மலக்குன்னு தெரியாட்டி தேடுவோம். எல்லாம் ஒன்று தான். சரி, இப்போ 8 மலக்குமார்களை பொறுத்த வரைக்கும் சாப்பிட மாட்டார்கள். குடிப்பாங்களா, குடிக்கவும் மாட்டாங்க. வேறு மலக்குமார்களுடைய, அதாவது தலைமையாக நேரடியாக மலக்குமார்களுடைய தலைவர்னு சொல்லப்படலை. ஆனால் குர்ஆனுடைய பிரயோகம், குர்ஆனுடைய எல்லா விஷயங்களையும் பார்க்குற நேரத்தில் அதாவது தலைமையாக சொல்லப்படுகின்ற அமைப்பில் உள்ளது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களைத்தான். தலைமை என்று சொல்லப்படலை, குர்ஆனிலே சொன்னாலே தலைமை என்று வரல. ஆனால் தலையாய ஒருவர் போன்ற அந்த குர்ஆனுடைய பிரயோகம், ஹதீஸுடைய பிரயோகம் எல்லாம் பார்த்தா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் என்னது உண்டு. அடுத்த மலக்குமார்கள், ஒவ்வொரு மலக்குக்கும் ஒவ்வொரு தனி பேர் உண்டு. மலக்குமார்களுக்கு என்று தொழுவதற்கான ஒரு பள்ளி உண்டு, என்ன உண்டு, அதனுடைய பேர் வந்து அல் பைத்துல் மஅமூர். அல் பைத்துல் மஅமூர் அப்படி என்று சொல்கிறது. நம்ம தமிழில் சில அவங்க வந்து அரபு நடைகளோட பழகின மக்கள், இந்த காயல்பட்டினம் இலங்கையில் அப்படி சொல்லுவாங்க, நல்லா மாமூரா சாப்பிட்டோம்னு சொல்லுவாங்க. மாமூரா சாப்பிட்டது என்று சொல்கிற என்னத்துக்கு தெரியுமா, மஅமூர்ன்றது வந்து அந்த நிறம், அதாவது நிர்வகிக்கப்படக்கூடிய, நல்லா உள்வாங்கப்படக்கூடிய அர்த்தம். மாமூரா சாப்பிட்டோன்னா அதுதான் வணங்கிட்டா. பைத்துல் மஅமூர்ண்டா என்னது, பல கால மக்கள் தொடர்ந்து அதை என்ன செய்யும், எந்த விதமான ரெஸ்ட்டும் இல்லாமல் அதை என்ன செய்யும், இருந்து கொண்டிருக்கும் அப்படின்னு. அப்போ இது ஒரு அந்த பள்ளிக்குள்ளே, அந்த பைத்துல் மஅமூர் பள்ளிக்குள்ளே 70,000 மலக்குமார்கள் ஒரு தடவை தொழுவாங்க. திருப்பி வந்தாங்க என்று சொன்னால் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, மறுபடி தொழுவதற்கான சந்தர்ப்பம் அவர்களுக்கு என்ன செய்யாது, அவர்களுக்கு கிடைக்காது. வேற அப்போ இது மாதிரி இந்த 70,000 மலக்குமாரை என்ன செய்வாங்க, தொழுவாங்க. திருப்பி வெளியே வந்தால் என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. வேறு மலக்குமாரை பற்றி இப்போ 10 பாயிண்ட் மட்டும் வந்து என்ன செஞ்சுட்டு வந்துட்டு. இதுதான் அந்த கல்வியில் பயானில் கேட்குறதை விட ஒரு கிளாஸில் படிக்கிற டைமில் ஒரு முறை இதுதான். கிளாஸ்ன்னு சொல்கிறது அதனால தான். ஏன்னா நம்ம நோட்டாக என்ன செய்வோம், இதில் 10 இருக்குது, இதில் 20 இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கொள்வோம். சரியா, இப்போ உழுவின் கடமைகள் அப்படின்னு நம்ம தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. தெரிஞ்சால் நம்மளுக்கு அது மிஸ் ஆகாது. இந்த பட்டியலில் நம்ம ஒரு ஆர்டரில் என்ன செய்வோம் போவோம். மலக்குமார்களை பற்றி வேறு, மலக்குமார்களுக்கு வளர்ச்சி ஒன்று இல்லை. வணங்கிட்டா, சிறிலிருந்த பெருசார பிறப்பு இல்லைண்டா வளர்ச்சி ஒன்றும் என்னது அவர்களுக்கு இல்லை. இல்லை, அது மலக்குமார்களுடைய தனி பிரத்யேகமான சப்ஜெக்டில் வரும். அதாவது பாதுகாப்புக்குரிய மலக்குமார்கள், நினைட்டா
ஆபத்து என்றுள்ள முறை இப்படி அந்த அந்த செக்ஷனில் வரும். அது நான் இன்ஷா அல்லாஹ் விரிவாக வரக்குள்ள நான் வரேன். அப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் மலக்குமார்களை பற்றி என்ன நம்ம ஓரளவு எல்லாரும் தெரிஞ்சு தான் வச்சுக்கிறாங்க, தெரியாத அப்படின்னு ஒன்று இல்லை, ரைட்டா? ஆனால் அஸ்ஸில் ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வராரு, அவர் அல்லாஹ்வை 6 ஈமான் விஷயங்களை நம்பணுமெண்டா அது என்ன நம்பணுமெண்டா இவ்வளவு விரிவாக அவர் நம்பணுமென்ற கடமை அவருக்கு இல்லை. இறைவனுக்கு மலக்குமார்கள் என்கின்ற ஒரு படைப்பு இருக்கிறார்கள், அவர்கள் ஒளியால் படைக்கப்பட்டவர்கள் என்ற செய்தியோடு அவர்கள் என்ன நம்பினா போதுமானது. ஆனால் தெரிய அவங்க என்ன செய்யணும், அவைகளை நம்ப வேண்டும். அந்த குர்ஆனில் உள்ளது சுன்னால உண்டு எந்த அளவுக்கு தெரியினாங்களோ அந்த அளவுக்கு என்ன செய்யணும், நம்ப வேண்டும். அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று தான் அவர்களுக்கு மட்டும் தெரியும்னா அதை நம்பினா ஓகே, அது இணை வைக்கக்கூடாது, இவ்வளோதான். அதுக்கு பின்னால் இறைவனை பற்றிய சிவத்துக்கள் ஒவ்வொன்றா படிச்சுக்கின்னு வராங்கன்னா அது கட்டாயம் அவர்கள் என்ன செய்ய வேண்டும், நம்பி ஆக வேண்டும். அதில் அவர்கள் என்ன செய்யக்கூடாது, அதாவது அப்போ எனவே எல்லாவற்றையும் தெரிஞ்சுக்கணும் கடமை இல்லை, ஆனால் தெரிய மறுத்தால் கூடாது. அவங்க தொடர்ந்து என்ன செய்யணும், கட்டாயம் ஈமான் கொண்டு ஆக வேண்டும் அப்படின்றத நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். ரைட். இதில் நாங்கள் இன்னும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் சொன்னால் சரி, நான் இதில் உள்ள விஷயத்தை வாசிச்சுட்டு மற்ற டீட்டெயில்ஸை சொல்கிறேன். அதாவது வனுமினு பி மலாயிகத்தில்லாஹி தஆலா வ அன்னஹும் இபாதும் முக்ரமூன் லா யஸ்பிகூனஹு பில் கௌலி வ ஹும் பி அம்ரிஹி யஅமலூன். அதாவது சூரா அன்பியால வரக்கூடிய வசனம் 26, 27. அதாவது இபாதும் முக்ரமூன், சங்கையான அடியார்கள், அவர்கள் சங்கையான அடியார்கள். லா யஸ்பிகூனஹு பில் கௌல், வார்த்தையில் இறைவனை முந்த மாட்டார்கள், அவன் சொல்றது மட்டும் தான் என்ன செய்வாங்க. வஹும் பி அம்ரிஹி யஅமலூன், அவர்கள் இறைவனது கட்டளையே செயல்படுத்துவார்கள். அத்தர்சு சாலிஸ் என்றைக்கும் அது கீழே உள்ளது, அது அடுத்து அத்தர்சு சாலிஸ் 3வது. அடுத்ததாக அப்போ இது நம்ம பார்த்துட்டோம், அதுக்குரிய ஆதாரத்தை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னது. அதே போல் ஹலகஹுமுல்லாஹு தஆலா ஃபகாமு பி இபாதத்திஹி வன்காது லிதாஹ்தி, அல்லாஹ் தஆலா அவர்களை படைத்தான், அவர்கள் வழிபடுவதுதான் இறைவனை வழிபடுவதுதான் அவர்களுடைய வேலை. லா யஸ்தக்பிரூன அன் இபாதத்திஹி, இறைவனை வணங்குவதில் அவர்கள் ஒரு நாளும் பெருமை அடிக்க மாட்டார்கள். வலா யஸ்தஹ்சிரூன், அதே போல் அதை விட்டு பின்வாங்கவும் என்ன செய்ய மாட்டார்கள், சோர்வடையும் மாட்டார்கள். யுஸப்பிஹூனல் லைல வன்னஹார லா யஃப்தரும், லா யஸ்தஹ்சிரூன் என்றது பின்வாங்குறது, விளங்கிட்டா? அப்போ யுஸப்பிஹூனல் லைல வன்னஹார லா யஃப்தரும், அதே போல இரவு பகலாக இறைவனை அவர்கள் என்ன செய்வார்கள், துதித்து கொண்டே இருப்பார்கள், அதில் சோர்வடைய மாட்டார்கள். சூரத்துல் அன்பியா 19, 20. ஹஜபஹுமுல்லாஹு அன்னா ஃபலா நராஹும், அல்லாஹ் அவர்களை மறைத்து விட்டால் நாம் அவர்களை காண முடியாது. இப்போ நம்ம சொன்ன ஒவ்வொன்றும் என்னது அதில் வருது, அல்லாஹ் தஆலா அவர்களை மறைத்து விட்டால் நாம் அவர்களை காண முடியாது. வருபமா கஷஃபஹும் லி பஅதி இபாதிஹி, சில பொழுதுகள் சில அடியார்களுக்கு அல்லாஹ் தஆலா அவர்களை நாடினால் காண்பிப்பான். ஃபக்கத் ரஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல அலா சூரத்திஹி, 2 முறையில் காண்பார்கள், ஒன்று வேறு வடிவத்தில் அல்லது அசில் வடிவத்தில். இந்த அசில் வடிவத்தில் காண்றது நபிமார்களுக்கு மட்டும் உரியது. அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு படைத்த வடிவத்திலே என்ன செஞ்ச அல்லாஹ் தஆலா காட்டின நேரத்தில் அவருக்கு எத்தனை இறக்கைகள் இருந்தது, 600 இறக்கைகள் இருந்தன. சத்தல் உஃபுக், இப்படி பார்த்தா அந்த அடிவானமே ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன செய்யலை, விளங்கலை. இது ஒரு மலக்கு மலைட்டா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 600 இறக்கைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டார்கள். அப்படின்னா நம்ம ஒரு பறவை மாதிரி யோசிக்கலாது, ஒரு பறவையுடைய இந்த 2 பக்கம் மாதிரி யோசிக்கிறார். 600 இறக்கைகள் இருந்ததுன்னா டிஃப்ரெண்ட்டானது இருந்திருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, அடிவானம் என்ன செஞ்சுட்டு மறைந்த அளவுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய அசல் வடிவம் என்ன செஞ்சது இருந்தது. ரைட். அடுத்து என்னன்னு சொன்னால் வதமஸ்ஸல ஜிப்ரீல் லி மர்யம பஷரன் சவியன் ஃபகாதபது வகாதபா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்த இன்னொரு இடம் எதுண்டா மரியம் அலைஹிஸ்ஸலாத்துல, ஒரு அழகான நேர்த்தியான மனிதராக மரியம் அலைஹிஸ்ஸலாத்துல. மலக்குமார்கள் பெண்கள் அல்ல இடத்துக்கு இது ஒரு ஆதாரம். இல்லைன்னா அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல ஒரு பெண் மலக்கு தான் செஞ்சிருப்பான், அனுப்பியிருப்பான் அல்லாஹ் தஆலா. அன்னைக்கு அல்லாஹ் தஆலா ஒரு பெண் மலக்கை தான் அந்த இடத்துல அல்லாஹ் தஆலா அனுப்பியிருப்பான். அந்த இடத்துல அல்லாஹ் தஆலா என்ன மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை போகிறான், அவன் குளிக்கிறதுக்காக ஒதுங்கின நேரத்தில் திரைக்கு பின்கால நின்று என்ன செய்கிறான், ஃபதமஸ்ஸல லஹா பஷரன் சவியான்னு வருது. அப்போ எனவே ஒரு பெண் மலக்காக இருந்தால், பெண் மலக்கு இருந்தாலும் நிச்சயமாக என்ன செஞ்சிருப்பான், அங்கே அனுப்பியிருப்பான். அப்படி என்ன ஒன்று செய்யலாங்க நடக்கல இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அந்த இடத்துல இருந்தது யார், அதாவது மலக்குகள் என்றவர்கள் ஆண்கள், அதாவது பெண்கள் அல்லாதவர்கள் மட்டும்தான். அவங்க ஆண்களா மற்றவர்களாக நம்மளுக்கு என்னது தெரியாதுன்றதை நாங்கள் பார்க்குறோம். அடுத்த அத்தா இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஇந்தஹு ஸஹாபா பிசூரத்தி ரஜுலின் லா யுஅரஃப். அத்தா அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். இந்தஹு சஹாபாக்கள் இருந்த நேரத்தில் எந்த செய்தியில் வருது, ஒரு பிரயாணி போல வாரான பிரயாணத்தில் எந்த அடையாளமும் இல்லை, வெள்ளை ட்ரெஸ்ஸாக இருந்தது, முடி என்ன செஞ்சது கருப்பாக இருந்தது அப்படின்னு வருது.
அந்த செய்தியில் வர சூரத்து ரஜுலுல்லா யுரஃப் வலா யுரா அலைஹி அத்ரு ஸஃபர், பிரயாணத்தில் எந்த அடையாளமும் இல்லை. ஆனால் ஒரு மனித ரூபத்தில் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் உட்கார்ந்து ரசூலுல்லாஹ்களுக்கு என்ன செஞ்சாங்க, தீனை படித்து கொடுத்தா. அப்போ ரசூலுல்லாஹ்களும் கண்டார்கள், சஹாபாக்களும் என்ன செஞ்சாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த சூரத்தில் என்ன செய்தார்கள், கண்டார்கள் அப்படின்றத பார்க்குறோம். அதில் வருது அப்படி ஷதீது பயாதி ஸௌப் ஷதீது சவாதி ஷஅர், முடி கருத்து இருந்தது, ட்ரெஸ் என்ன செஞ்சது, வெண்மையாக இருந்தது. அப்போ தலையில் எதுவும் போட்டிருக்கல, தொப்பி விடாமல் தான் என்ன செஞ்சுக்கிறாரு, வந்தீரவன் எதுவுமே இல்லாத நிலைமையில் அவர்கள் என்ன செஞ்சார்கள், வந்தார்கள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஃபஜலஸ இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅஸ்னத ருக்பத்தஹு இலா ருக்பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலா கஃபை இலா ஃபഖிதைஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட முழங்கால ஒட்டி என்ன செய்தார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட மார்க்கத்தை படித்து கொடுத்தாங்க. இந்த இடத்துல மலக்குமார்களை யார் கண்டாங்க, சஹாபாக்களும் கண்டாங்க. ஆனால் அசல் வடிவத்தில் இல்லை, அவங்களுக்கு தெரியாது, அப்படி கண்டார்கள் என்பதை நம்ம பார்க்குறோம். இப்போ இதெல்லாம் அவங்க வேறு சூரத்தில் வந்ததுக்கான ஆதாரங்கள். அடுத்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினாங்க, அதே போல் என்ன அவங்களும் பேசினாங்க. மனித ரூபத்தை வந்தாங்கன்னா எந்த மொழியில் பேசிப்பாங்க ரசூல், அவங்களோட அரபு மொழி தான் என்ன செஞ்சாங்க பேச. குர்ஆனை இறக்கினதெல்லாம் இல்லை, அரபில் தான் என்ன செஞ்சாங்க இறக்கினா. அப்படின்னா மலக்குமார்களுக்கு பல மொழிகள் என்னது தெரிந்திருக்கிறது அப்படின்றத தெரிஞ்சு கொள்கிற அமைப்பில் இது இருக்கிறேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து பல என்ன நபிமார்கள்ட்ட போனவர், அவங்களுக்கு வேதங்களை இறக்கி வைத்தவர், அவங்களோட மொழியில் என்ன செஞ்சார், இறக்கி வச்சார்ன்றதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். ரைட், வனு மீன். இப்போ இதெல்லாம் நம்ம படித்ததில் விரிவான விஷயம். அதாவது உருவம் என்ற பகுதி தான் இவ்வளோ, அவங்க வேறு உருவத்தில் வருவார்கள். வனு மீன் பி அன்னலில் மலாயிக்கத்தி அமாலன் கல்லஃபூ பிஹா, இதுதான் பிரத்யேகமான செய்திகள், நம்ம மீட்டிக்கல் அல்லது அல்லாஹ் தாலா ஒவ்வொரு மலக்குமார்களுக்கு ஒவ்வொரு மலக்குமார் கூட்டத்தினருக்கு ஒரு வேலைகள் எல்லாம் என்ன செஞ்சுக்கிறான், கொடுத்திருக்கிறான். நம்ம ஈமான் அப்படியா இல்லையா? ஃபமின்ஹும் ஜிப்ரீல் அல் முவக்கல் பில் வஹி, வஹீக்கு பொறுப்பான மலக்கு யார், ஜிப்ரீல். எந்த நபியாக இருந்தாலும் வஹீக்கு பொறுப்பு யார், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஹதீஸில் புகாரில் வருது, வரகத் இப்னு நௌஃபல் அவருக்கு என்ன பேர் சொல்கிறாரு, நாமூஸ் அப்படின்ற ஒரு பேர் சொன்னதாக வருது. விளங்கிட்டா, அதாக்க நாமூஸ் அல்லது ஜா இலா மூசா அல்லது நசல் அலா மூசா, மூசாவிடத்தில் வந்த ஜிப்ரீல் தான் இவர் அப்படின்றதுக்கு நாமூசன்னு சொல்லுவார். அவர் ஜிப்ரீல்னு சொல்லாமல் நாமூசன்னு சொல்லுவார். இப்போ என்சிலு மின் ஐந்தில்லாஹி அலா மை யஷா மின் அம்பியாஹி, அல்லாஹு தஆலா நாடக்கூடிய நபிமார்கள் தூதர்களுக்கு அவர்கள் இறங்கி செய்தியை கொடுப்பார்கள். அடுத்தது வமின்ஹும் மீகாயில், அவருடைய வேலை என்ன, மதர் மழை விஷயத்தில் அவருக்கு பொறுப்பு. வன்னபாத் தாவரங்கள், இந்த உலகத்துடைய அதாவது முளைக்கக்கூடிய தாவரங்கள் இதுகளுடைய பொறுப்பெல்லாம் யாருக்கு, அதாவது மீகாயில். பொறுப்புண்டா என்னன்னா அல்லாஹு தஆலா எதுவுமே இல்லாமல் இந்த உலகத்தை ஆட்சி செய்வதற்கு ஆற்றல் உள்ளவன். ஆனால் அல்லாஹு தஆலா ஒரு நிர்வாகம் மாதிரி அதை என்ன செய்திருக்கிறான். அவங்க என்ன செஞ்சாலும் யார்ட்ட கேட்டு செய்வாங்க, அல்லாஹ்ட்ட கேட்டு தான் செய்வாங்க. செய்யவும் இயலாது, அல்லாஹ் நாடாமல் அல்லாஹ் நினைக்காம செய்யவும் இயலாது. ஆனால் அல்லாஹு தஆலா அந்த சூரத்தை என்ன செஞ்சுக்கிறான், ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். ரைட். அடுத்து வமின்ஹும் இஸ்ராஃபீலுடைய என்ன, சூர் ஊதுகின்ற பொறுப்பு அவருக்கு என்ன செய்து இருக்கிறது. அதாவது ரெண்டு சூர் அவர் என்ன செய்வார், ஊதுவார். ஒன்று உலகத்தை அழிப்பது, இரண்டாவது திருப்பி இந்த மக்களை திருப்பி எழுப்புவது. அதே போல மலக்குல் மௌத், அவருடைய வேலை என்ன, உயிர்களை அவர் கைப்பற்றுவது. ஒரு மலக்குல் மௌத் இருக்கிறதா, பல மலக்குல் மௌத் இருக்கான்னு பார்த்தா பல மலக்குல் மௌத்துகள் இருக்கிறார்கள் என்பது குர்ஆனில் என்ன செய்யலாம், பார்க்கலாம். அதனால தான் பேர் அதுக்கு வரல. ஆனால் எங்களோட சமுதாயம் ஒரு பேர் வச்சு இஸ்ராயில்னு சொல்லுவாங்க. அதாவது அரபில் சரியாக சொல்கிறேன்னா இஸ்ராயில், ஐன் ஜா இஸ்ராயில் அப்படின்றதான் சொல்லுவாங்க, அரபில் சொல்கிறதா இதான். ஆனால் அது வந்து கட்டுக்கதை புகாரி அந்த குர்ஆன்லேயோ ஹதீஸுகள்லையோ வேறு இதில் என்ன ஆதாரபூர்வமான எந்த செய்தியும் இல்லை. இஸ்ராயில்னுவாங்க. இஸ்ராயில் அலிஃப் சீன்னு வந்தால் அது யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அல்லது இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேர், பனு இஸ்ராயில். இஸ்ரேலுடைய பிள்ளைகள், இஸ்ரவேலுடைய பிள்ளைகள் என்று சொன்னால் என்ன, யக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகள் அது இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகள், ரெண்டு பேரும் ஒரு அறக்குரிய பேர். அது இஸ்ராயில் என்றது. யா பனி இஸ்ராயில் என்றா உயிரெடுக்கக்கூடிய இஸ்ராயிலுடைய பிள்ளைகள் என்று அர்த்தம் இல்லை. விளங்கிட்டா, அங்கே வந்து என்னது அந்த வேலை செய்கிறான், விளங்கிட்டா. ஆனால் அங்கே வந்து இஸ்ராயில் அப்படி என்றது என்ன தெரியுமா, யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அல்லது இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லக்கூடிய பேர். அங்கே வேறு. அதை வச்சு தான் இஸ்ரேல் என்ன செஞ்சுக்கிறாங்க, பேரை அவங்க வச்சுக்கிறாங்க. அதனால சிலவங்க வந்து இஸ்ரவேல் என்று சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். ஃபலஸ்தீன் அல் முஹ்தல்லா, வணங்கிட்டா, அதாவது என்ன ஆக்கிரமிக்கப்பட்ட பூமி என்ன வார்த்தை மட்டும் தான் சொல்லணும்னு சொல்லுவாங்க. இஸ்ராயில் அப்படின்னு சொன்னால் இந்த உயிரெடுக்கக்கூடிய மலக்குக்கு சொல்லுவாங்க. ஆனால் ஆதாரம் அதுக்கு எதுவுமே இல்லை. அப்போ அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான்னு சொன்னால் மலக்குல் மௌத்தில்லதி உக்கிலபிக்கும், உங்களுக்கு பொறுப்பு சாட்டப்பட்ட மலக்கு உங்களது உயிரை கைப்பற்றுகின்ற பொழுதுன்றான். அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மலக்குல் மௌத்தை என்ன செஞ்சுக்கிறான், நியமித்திருக்கிறான். அடுத்தது இப்படி ஒவ்வொன்றுக்கும் பொறுப்பான மலக்குகள் அப்படி என்று சொல்லி என்ன நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதில்
நரகத்துக்கு பொறுப்பான மலக்குடைய பேர் என்ன? மாலிக். வணங்கிட்டா? குர்ஆன்லேயே வருது. குர்ஆன்ல என்னது வருது? வணங்கிட்டா? அதாவது மாலிக்கே லியக்தி லனா ரப்புக், உங்களுடைய இறைவன் எங்களுக்கு தீர்ப்பு சொல்லட்டும், இப்படியே நாங்கள் நரகத்தில் என்னது இப்படி எரிஞ்சி கண்டிருக்கிறோம், இறைவன் தீர்ப்பு சொல்லட்டும் என்று மாலிக்கு பேசுவதாக குர்ஆன்ல என்ன செய்யும் வரும். அப்போ நரகத்துடைய மலக்குடைய பெயர் வரும். சரியா வரும். சரி, பாரக்கல்லாஹு. அடுத்தது வந்து அதான் மலக்குமார்களை சொர்க்கத்துக்கு பொறுப்பான மலக்குடைய பேர் என்ன? ரிதுவான் என்று சொல்லுவாங்க. ஆனால் குர்ஆன்லையும் சொன்னால் அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. ரிதுவான் அப்படி என்று சொல்லி ஒரு மலக்கு சொர்க்கத்துக்கு பொறுப்பான ஒரு மலக்குன்னு சொல்லுவார்கள். ஆதாரமே இல்லாத ஒரு விஷயம் ரிதுவான் என்று சொல்கிறது. புகாரி அதான் லைஃபான செய்திகளையும் இல்லை, சையான செய்திகளையும் இல்லை, குர்ஆன்லையும் இல்லை, எதுவும் இல்லை. அடுத்ததாக மலக்குமார்களில் அதாவது இப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ ரிதுவான் இஸ்ராயில் இது ரெண்டுக்கு என்னது அடிப்படையே இல்லை. மற்ற ஜிப்ரீல், மீகாயில், இஸ்ராஃபில் என்னது மாலிக். அடுத்தது முன்கர் நக்கீருக்கும் சஹியான இந்த செய்திகளும் என்னது இல்லை. முன்கர் நக்கீருக்கு ரகைப் அத்தீத் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். வணங்கிட்டா? ரகைப் அத்தீதுன்னு அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான். ஆனால் அதில் ரகைப் அத்தீத்ன்றது செய்திகளை எழுதுவதற்கான மலக்குமார்கள். ரகைப் வேறு அத்தீத் வேறையா அல்லது ரகைப் அத்தீத் ரகைப் அத்தீத்? இங்கே ரகைப் அத்தீத் தான் இடது பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறவர் ரகைப் அத்தீத். தோளில் உட்கார்ன்றது இப்போ இங்கே தோளில் என்ன செய்வாங்க உட்கார்ந்து கண்டிருப்பாங்கன்னு கேள்வி கேட்டுவிட்டாங்க. மௌத்தானவர் எங்கே போவாங்க? சரியா? ரகைப் அத்தீத் தோளில் உட்கார்றதில்லை. அவங்க வந்து வலது புற அனில் யமீனி வானி ஷிமாலி கைத், வலதும் இடதுமாக என்ன செய்வார்கள் உட்கார்ந்து இருப்பார்கள். அவங்க அந்த செய்திகளை நல்ல செய்திகள்டா நல்ல செய்திகள் கெட்ட செய்தி எல்லாத்தையும் என்ன செய்வார்கள் அவர்கள் மாயால் ஃபீது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகைபுன் அத்தீத், எந்த வார்த்தையாக இருந்தால் அந்த வழக்குமார்கள் பதிவு செய்வார்கள் அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது முன்கர் நக்கீர்ன்றது ஒரு அறிவிப்பில் வருது. அந்த அறிவிப்பு விஷயத்தில் வந்து கருத்து முரண்பாடி பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி தான். அந்த செய்தியில் வந்து லைஃபா சஹியான்னு சொல்லி கருத்து முரண்பாடு உள்ள செய்தி. அப்படின்னா அது ஒரு நம்ம வந்து இது மாதிரி மறுக்க தேவையில்ல. இஸ்ராயில் மாதிரி ரிதுவான் மாதிரி மறுக்க வேண்டிய விஷயம் இல்லை. ஏன்னா அதில் வந்து பலகீனமான கருத்து முரண்பாடு இருக்கிறனால நம்ம வந்து என்ன முன்கர் நக்கீர் என்ற கேள்வி கணக்கக்கூடிய மலக்குன்னு ஒருத்தர் சொல்லாராக இருந்தால் அது கண்டிக்கத்தக்க விஷயம் என்ற மாதிரி என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அந்த ஹதீஸுடைய தரத்தில் பல அறிஞர்கள் சஹீஹ்னு சொல்லிக்கிறாங்க. கருத்து முரண்பாடு இருக்குது. அப்போ அதில் முரண்பாடு இருக்கிறனால ஒரு நியாயம் இருக்குது. அதில் நியாயம் இருக்குன்னு சொன்னால் நம்மளது பார்வையில் லைஃபாக இருந்தாலும் கூட இன்னொரு அறிஞர்கள் வந்து அடிப்படையை வச்சு சொல்கிறதுனால நம்ம வந்து இது மாதிரி இஸ்ராயில் இந்த என்ன ரிதுவான் இது போல் மறுக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. ரைட். அடுத்ததாக மலக்குமார்களில் வந்து அதாவது பேர் சொல்லப்படாத மலக்குமார்கள் கற்பம் தரிச்சதிலிருந்து அது உருவாக்கப்படுற காலம் வரைக்கும் மலக்குமார்களுடைய கண்காணிப்பில் அது என்ன செய்து உருவாக்கப்படுது அப்படி என்று சொல்கிற செய்திகள் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இறைவன்ட்டு கேட்பார் எனது ஆனா பெண்ணா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கேட்பார்கள் என்று சொல்லி செய்தியெல்லாம் என்ன செய்து வருது. அடுத்தது இரண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னால் இதில் ஒரு பதிவு செய்கிறாரு லிகுல்லி ஷக்ஸின் மலக்கான், ஒவ்வொரு மனிதனுக்கும் 2 மலக்குகள் படைக்கப்பட்டிருப்பார்கள். அனில் யமீனி அனி ஷிமாலி கைத், வலதிலும் இடத்திலும் உட்கார்ந்திருப்பார்கள். மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகைபுன் அத்தீத், அவர்கள் எந்த வார்த்தை சொன்னாலும் அவர்கள் கவனமாக அதை பார்த்து எழுதக்கூடிய மலக்குமார்கள் இருப்பார்கள். ரகைப் அத்தீத் அல்லாஹ் சூரா காஃபில் 17-18 சொல்கிறான். அதே போல் கேள்வி கணக்குக்கூடிய மலக்குமார்கள் அப்படி என்று சொல்லிக்கிறாங்க. இதில் ஒரு முன்கர் நக்கீர் இதில் பதிவு செய்யலை. இதில் என்ன செய்யலை? முன்கர் நக்கீர் என்று பதிவு. ஆஹருன் முவக்கலுன பிசுஆலில் மையத் பஅதல் இன்திஹா மின் தஸ்லீமிஹி இலா மத்வா யஅதிஹி மலக்கான், 2 மலக்குமார்கள் வருவார்கள் போட்டாரே தவிர முன்கர் நக்கீர் பதிவு செய்யலை. அந்த கருத்து முரண்பாடு இருப்பதனால் ஆக இருக்கலாம். ஓகேங்களா? ரைட். அடுத்தது அதே போல் அதாவது மலக்குமார்களில் சொர்க்கத்துக்கு பொறுப்பான மலக்குமார்கள் இருக்கிறார்களான்னு கேட்டால் இருக்கிறார்கள். ஏன்னா நாங்கள் பார்க்குறோம், அதாவது வல்மலா இக்கத்து யதுகுலூன அலைஹிம் மின் குல்லி பாப், மலக்குமார்கள் அந்த சொர்க்கத்துக்கு ஒவ்வொரு பாபால என்ன செய்வார்கள் நுழைவார்கள். அவர்களுக்கு சலாமுன் அலைக்கும் பிமா சபர்த்தும் ஃபனிஅம உக்பத்தார், உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும், நீங்கள் பொறுத்தீங்க இந்த உலக வாழ்க்கையில், அதனால் உங்களுக்கு கிடைச்சிக்கக்கூடிய முடிவு சிறந்த ஒரு என்னது முடிவு உங்களுக்கு கிடைச்சிக்க நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய அப்படின்னா மலக்குமார்கள் சொர்க்க வாசல்கள் என்ன செய்வார்கள் இருப்பார்கள் என்பது புரியுது. ஆனால் அது ரிதுவான் என்ற பேர் தான் அங்கே என்ன பிரச்சனை அப்படின்றத நம்ம பார்த்துக்கிறோம். அப்போ பைத்துல் மாமூரை பற்றி சொல்கிறாரு, 70,000 என்ன அந்த மலக்குமார்கள் இருப்பார்கள் என்பதை பற்றியெல்லாம் என்ன செய்கிறாரு இதில் சொல்வதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்போ இந்த செய்திகளெல்லாம் எங்களுக்கு மலக்குமார்களை பற்றிய ஒரு மொத்தமான இதை சொல்லுது. ஜபானியா அப்படி என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறது என்னன்னு சொன்னால் ஃபல் யதுனாதியா, மனிதன்ட்ட ஒரு குணம் இருக்கி எதிர்க்கிறதுக்காக என்ன செய்ய கூட்டத்தை கூப்பிடுறது. அதெல்லாம் அந்த ஸ்டைலே என்ன செய்யறான் சூரா அதாவது அலக்கில் என்ன சொன்னால் ஃபல் யதுனாதியா, அவனுடைய கூட்டத்தை கூப்பிடட்டும். சனது ஜபானியா, நாங்கள் மலக்குமார்களை கூப்பிடுவோம்ன்றான் அவனுக்கு காட்டுறதுக்கு. நினைக்கிட்டா இல்லைன்னா மலக்குமார்கள் தேவையில்லை. என்னது அல்லாஹ் தாலா என்ன
அதாவது இந்த முன்னெட்டு ரோமத்தை பிடிச்சி அவனை என்ன செஞ்சிருவான், முகம் கூப்புற நரகத்தில் போட்டுருவான், அழிச்சிடலாம். ஆனால் அவன் புரிஞ்சு கொள்ளணும் என்பதற்காக வேண்டிய அல்லாஹ் என்ன சொன்னா, ஃபல்யதுநாதியா, அவன் அவனது கூட்டத்தை கூப்பிடட்டும், சனது ஜபானியா, நாங்கள் மலக்குமார்களை கூப்பிடுவோம். ஜபானியா நரகத்துக்கு நரகத்துக்குரிய மலக்குமார்களை என்ன செய்வோம், நாங்கள் கூப்பிடுவோம் ஜபானியா. அப்போ இறைவன் அதை கூப்பிட்டா அவனுடைய கூட்டத்துக்கு முன்னால் எப்படி இருக்கும் என்றதை அவனுக்கு உணர்த்தத்தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், சொல்லி காட்டுறான். விளங்கிட்டா? உண்மையிலே ஒரு கூட்டத்துக்கு இடையில சண்டைன்னு இறைவன் ஆக்கிட்டாண்டா யார் வெற்றி பெறுவாங்க? மலக்குமார்கள் என்ன செய்வாங்க, நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள் அப்படின்றதான். அப்போ அதனால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான் என்ன, மறுமை நாள் நிகழ்கிற நேரத்தில் அது ஒரு அற்புதமான வசனம். இறைவன் அதாவது வெறுமனே தரையாக இருக்கும் இந்த பூமி முழுதாக, மனிதன் ஓட நினைப்பான், தப்பி ஓடத்தை நினைப்பான் விசாரணையை விட்டு, வல் மலக்கு அலா அர்ஜாஇஹா, வணங்கிட்டா அதனுடைய ஓரங்களில் எல்லாம் மலக்குமார்கள் நின்று கொண்டிருப்பார்கள் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்படின்னா என்ன, யாரும் தப்ப போகிறது இல்லை, ஆனால் அவர் அதாவது அந்த அந்த பயங்கரமான சூழலை அல்லாஹ் சொல்கிறேன் அப்படின்னா, வல் மலக்கு அலா அர்ஜாஇஹா, ஓரங்கள் எல்லாம் மலக்குமார்கள் என்ன செய்வார்கள், நின்று கொண்டிருப்பார்கள். அப்போ மனிதனுடைய சிந்தனையில் என்ன வந்துடும், நம்ம ஓடி தப்புறதெல்லாம் என்னது இங்கே நடக்காத ஒரு விஷயம் என்கின்ற அந்த அமைப்பு அல்லாஹ் தஆலா சொல்லிக்கார். நம்ம மலக்குமார்களை பற்றிய பிரதானமான முக்கியமான செய்திகள் தான் இவைகள். ஒவ்வொரு பொறுப்புக்குள்ள மலக்குமார்கள் யார் என்ன என்று நம்ம தெளிவாக என்ன செய்தோம், தெரிந்து கொண்டோம். ரைட், அடுத்ததாக இப்போ மலக்குமார்களில் வேறு எந்த சந்தேகங்களும் இல்லை. நம்ம அடுத்த பார்க்க போகிறதுக்கு கருவறையில் பொறுப்பான மலக்குமார்கள் இருப்பார்கள் அப்படின்ற பேர்கள் வரல. இல்லை, அதாவது சில டைமில் மலக்குமார்களை பிள்ளை சம்மந்தப்படுத்தி சொல்லுவாங்கன்னேண்டா, மலக்குமார்கள் கருவறையில் அந்த படைக்கப்படுற பிள்ளையோட விளையாடி கண்டிப்பாங்க அப்படின்னு சொல்லி என்னது சொல்லுவார்கள். அல்லாஹ் தஆலா நாடினா அது சாத்தியம், ஆனால் அப்படி எந்த செய்தியும் என்னது இல்லை. அதே போல் சின்ன பிள்ளை சிரிச்சா மலக்குமார் பூ கொண்டு வரணுன்னு என்னது சொல்லி விட்டுருவாங்க. விளங்கிட்டா, சின்ன பிள்ளை சிரிச்சா பூ கொண்டு வரேன்னு சொல்லி நல்ல காலம் அதோடு நிறுத்தினாங்க. அழுதா செய்தான் வாரன்னு சொல்லலையே. விளங்கிட்டா, அதனால் இது ரெண்டுக்கெல்லாம் என்னது அடிப்படை எந்த ஆதாரங்களும் இல்லை. அர்ஜானா ஓரம், அர்ஜான்னு சொன்னது ஓரங்கள். வல் மலக்கு அல அர்ஜா. எப்படி மலக்குமார்கள் இறக்கை பறவைகள் போன்ற, அதாவது பறவைகள் போன்றனா பறவைகளுக்குள்ள இறக்கைன்னு வழங்குறமே, இறக்கை இருக்கும், ஆனால் எப்படின்னு வரல. 600 அதான் எப்படின்னு, அதாவது பொதுவாக நம்ம விரிச்சு பறக்கக்கூடிய அமைப்பிலான இறக்கை தான், சரியா? அதன் மூலம் வெறும் பறத்தல் மட்டும்தான் இருக்குமே நம்ம சொல்ல இயலாது. அழிக்க வரலாற்றில் வருது, அழித்தார்கள் என்ற செய்தியெல்லாம் வருது. அந்த 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 இறக்கையால் அவர் என்ன செஞ்சார், லூத் அலைஹிஸ்ஸலாத்து சமுதாயத்தை அழிக்கிற சம்பந்தமாக சொல்லக்குள்ளேயும் அது பயன்படுத்தப்பட்டிருக்கு. அல்லாஹு ஆலம், அது ஆதாரபூர்வமான செய்திகளில் இல்லை. ஆனால் இறக்கை என்றது பறக்கக்கூடிய அமைப்பிலான இறக்கை. எப்படி என்ன மாதிரி இருந்தது என்ற சம்பந்தமாக இந்த செய்தியும் என்னது இல்லை. ரைட், அடுத்ததாக அதாவது மலக்குமாரோட விஷயத்தில் வேறு ஏதாவது கேள்வி தான் சொல்லிக்கோங்க. வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன் வமா உரீது மின்ஹும் அய்யுத்இமூன். வணங்கிட்டா, அதாவது அல்லாஹ் தஆலா சொல்கிற நேரத்தில் யாருக்கு அதை சொல்கிறான்னு சொன்னால், மலக்குமார்களை சொல்லலை, மிருகங்களை சொல்லலை, வேறு வேறு தாவரங்களை சொல்லலை, எதுவும் சொல்லலை. காரணம், இது அவர்கள்ட்டேருந்து எந்த பாவமும் நடக்காது. இவர்கள் யார்கிட்டேருந்து என்ன செய்யாது, பாவமும் நடக்காது. வணங்கவும் முடியும், பாவம் செய்யவும் முடியும் என்ற படைப்பு மட்டும்தான் அல்லாஹ் அந்த இடத்துல என்ன செய்கிறான், சுட்டி காட்டுறான். அதனால தான் அடுத்த வசனத்தை பாருங்க, வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், என்னை வணங்குவதற்கே அன்றி மனித ஜின்களை நான் படைக்கவில்லை. வமா உரீது மின்ஹும் அய்யுத்இமூன், எனக்கு அவங்க உணவு தரணும் கேட்கவும் இல்லை அவங்கள்ட்ட என்றான். இதே இந்த வசனத்தோட இருக்கு மலக்குமார் பொருத்தம் இல்லை. வசனத்தில் முழுசா முடிக்கிறதுக்கு மலக்குமார்கள் என்ன பொருத்தம் இல்லை. இன்னல்லாஹ ஹுவர் ரஸாக்கு துல் குவத்தில் மத்தீன், அல்லாஹ் தஆலா தான் உணவளிப்பவன், மிகவும் பலமானவன். இதுக்கும் மலக்குமார் என்னது பொருத்தம் இல்லை. ஏன்னா மலக்குமார் உண்றதும் இல்லை, குடிக்கிறதும் இல்லை. விளங்கிட்டா? அப்போ அல்லாஹ் தஆலா இங்கே சொல்ல வாரது என்னென்னா, இணை வைக்கக்கூடிய, இணை வைக்கவதற்கும் சக்தி உள்ள, இறைவனுக்கு மாறுபடுவதற்கும் சக்தி உள்ள ரெண்டு படைப்பை பற்றி அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான் சொல்ல வர. அதனால மலக்குமார் அல்லாஹ் என்ன செய்யலை அங்கே சொல்லலை. நான் இன்றைக்கு வேதங்களை சொல்ல நினைச்சேன் என்றால் மலக்குமார்களே கொஞ்சம் ஏண்டா 12 ஆயிடுச்சு. வேதங்களை ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். ஆரம்பிக்கலாமா இல்லை டைம் போதா? ஓ, ஏன்னா 25 வரைக்கும் தானே, 25 ஒரு 5 நிமிஷம் எடுக்கும். ரைட், வேதங்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அதாவது இந்த உலகத்தாருக்குரிய ஆதார நூலாக அல்லாஹ் தஆலா இந்த வேதத்தை இறக்கி வச்சுக்கிறேன். நாளை மறுமையில் தூதர்களும் வேதங்களும் தான் எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும். காரணம், அல்லாஹ் தஆலா தூதர்களையும் வேதங்களையும் அனுப்பிட்டான். தூதர்களை வேதங்களை அனுப்பிட்டால் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான்,
அதாவது லகத் அர்சல்னா ருசுலனா பில் பையினாத்தி வ அன்சல்னா மஅஹுமுல் கிதாப வல் மீசான் லியகுமுன் நாசு பில் கிஸ்த். நாங்கள் அதாவது தூதர்களை ஆதாரங்களோடும் அவர்களோடு வேதத்தை இறக்கியதெல்லாம் எதற்காக, மீசானையும் கிதாபையும் இறக்கியதெல்லாம் எதற்காக என்று சொன்னால் நாளை மறுமையில் நீதியாக அவர்கள், அதாவது லியகுமுன் நாசு பில் கிஸ்த், நீதியாக இருந்து கொள்வதற்காக. நாளை மறுமையில் விசாரிச்சா நான் தூதர் அனுப்பினேன், உங்களோட மொழிகள் அனுப்பினேன், வேதங்கள் உங்களோட மொழிகளில் இறக்கி வச்சேன், விளங்கப்படுத்தினேன், திருப்பி எனக்கு எதிராக எதுவும் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது என்ற அந்த ஹுஜ்ஜத்துக்காகத்தான் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சுக்கிறான், அனுப்பி இருக்கிறான். ரைட். இப்போ இதில் எல்லா வேதங்களே அல்லாஹ் தஆலா இறக்கி இருக்கிறான். நம்ம வரலாற்றில் அறிஞ்சு கொள்வது என்னது, மொத்தம் 4 வேதங்கள். ஒன்று தௌராத், யாருக்கு, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு. அதே போல இன்ஜீல் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு. ஜபூர் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. அடுத்தது குர்ஆன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. குர்ஆன் என்றது ஓதப்படக்கூடிய அர்த்தம். ஏனைய நபிமார்களுடைய விஷயத்துக்கும் குர்ஆன் என்று என்ன செஞ்சு சொல்லப்பட்டிருக்கு, ஓதப்படக்கூடியதுக்கெல்லாம் குர்ஆன் தான். ஆனால் குர்ஆன் என்று நாங்கள் சொல்கிறது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட அந்த வேதத்திற்கு. ரைட். அடுத்தது என்னன்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், சுஹஃபுகள் என்று சொல்லி குர்ஆனில் என்ன செய்யும், சஹீஃபா என்று சொன்னால் இப்படி பேப்பர்னு அர்த்தம். சஹீஃபான்னு சொன்னால் இதுதான் சஹீஃபா. ரைட். அதனால தான் தினசரி பேப்பர்களுக்கெல்லாம் இங்கே என்ன பேர் வரும், சஹீஃபான்னு வரும். இப்படி பேப்பர்னு அர்த்தம். இப்படி பேப்பரை சேர்த்தா என்ன என்ன இது, இது சுஹஃப். சரியா, இது சுஹஃப். இதை கோர்வை பண்ணி ஒழுங்குபடுத்தி விளங்கிட்டா தர்த்தீப் பண்ணி பிரிண்ட் பண்ணி அதாவது பின்னெல்லாம் அடிச்சு இதெல்லாம் இப்படி போட்டால் முஸ்ஹஃப். விளங்கிட்டா, இதை முஸ்ஹஃப்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் ஒழுங்குபடுத்தப்பட்டு இருக்குது. ஆனால் இதே சஹீஃபாண்டு அப்துல்லா இப்னு மசூத் சஹீஃபா, அவங்களோட சஹீஃபா, இவர்களோட சஹீஃபான்லாம் வரும், முஸ்ஹஃப்னு வரும். காரணம் அது கோர்வைப்படுத்தப்படாட்டி சஹீஃபா. வழங்கிட்டா, அவருடைய பன்மை சுஹஃப். சஹீஃபான பக்கம் வழங்கிட்டா அந்த பேப்பர், சுஹஃபண்டா பேப்பர்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். முஸ்ஹஃப்னா கோர்வை செய்யப்பட்டு ஒழுங்குபடுத்தப்பட்டால் அது என்ன, முஸ்ஹஃப். அப்போ வேதமாக இருக்கவில்லை அப்படின்றதுக்கு ஒரு ஆதாரம். வேதமாக இருக்கவில்லை, கிதாபு சுஹுஃபு எல்லாமே என்ன ஒன்றுதான். ஆனால் வித்தியாசம் என்னன்னு சொன்னால் அது தொகுக்கப்படாமல் இந்த மாதிரி ஒழுங்குபடுத்தப்பட்டு இப்படி நூலாக இல்லாமல் அது என்ன செஞ்சது இருந்துச்சு. மற்றவைகள் என்னது ஒழுங்குபடுத்தப்பட்டது தான் கிதாபு முஸ்ஹஃப். ஒழுங்குபடுத்தப்பட்ட நான் சொல்றது அது ஒழுங்காக செய்தி ஒழுங்காக தான் இருக்கும், நூல் வடிவில் ஒழுங்குபடுத்தப்படுறதுக்கு சொல்றது. இதுதான் வித்தியாசம். சஹீஃபாண்டா பேப்பர், சுஹுஃப் அதனுடைய பன்மை, அதை ஒழுங்குபடுத்தி தர்த்தீப் பண்ணினோம்னா முஸ்ஹஃப். அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் இருந்தது என்ன, சஹீஃபாக்கள். அதை சுஹூஃபுகளாக அவர் சேர்த்து வச்சிருந்தார். ஒவ்வொரு சஹீஃபாக்களையும் கலெக்ட் பண்ணி சுஹூஃபுகளாக வச்சிருந்தார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் முஸ்ஹஃப் ஆயிடுச்சு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் அதனால சஹீஃபத்து உஸ்மான் அல்ல, முஸ்ஹஃபு உஸ்மான். ரைட்டா, வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். இப்போ குர்ஆன் இங்கே பயன்படுத்துறது முஸ்ஹஃப் என்ற வார்த்தை இல்லை, சுஹுஃப். சஹீஃபாவுடைய பன்மை சுஹுஃப். அப்படின்னா முஸ்ஹஃபை பயன்படுத்தலை, ஏடுகளாக இப்படி உள்ளதுகளை இப்படி இந்த மாதிரி உள்ள ஏடுகளாக எழுதப்பட்ட சரியா இதுகளை தான் பயன்படுத்துது. அப்போ இதை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் என்ன எதில் சொல்கிறான்னு சொன்னால், அதாவது ஃபி சுஹ்ஃபி இப்ராஹிம வ மூசா. விளங்கிட்டா, இப்ராஹிமுடைய என்ன, அதாவது சுஹுஃபி இப்ராஹிம வ மூசா, இப்ராஹிமுடைய மூசாவுடைய சுஹுஃபுகளில் இருந்தது அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கிதாப் வேதம் இருந்துச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கிதாப் வேதம் இருந்துச்சு. என்ன வேதம், தௌராத் இருந்துச்சு. அந்த தௌராத்துடைய பக்கங்களை அல்லாஹ் தஆலா சுஹுஃபுகள் என்றும் இங்கே என்ன செஞ்சிருக்கலாம், சொல்லியிருக்கலாம். தௌராத்துடைய தனித்தனி பகுதிகளை என்ன அல்லாஹ் இங்கே சுஹுஃபுகள் என்றும் சொல்லிக்கலாம். அல்லது அது அல்லாமல் என்ன சில உபதேசங்கள் அல்லாஹ் தஆலா இந்த ஏட்டு வடிவிலையும் அல்லாஹ் என்ன செஞ்சிக்கலாம், கொடுத்திருக்கலாம். எனவே சுஹுஃபுகள் என்ற பகுதி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் இருந்தால் அல்லாஹ் என்ன செய்கிறான், சொல்லுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அல்லாஹ் தஆலா இருந்ததா சொல்கிறான். எனவே நம்ம என்ன புரிஞ்சுக்கொண்டா, சுஹுஃப் என்றது இதுதான். இதுக்கும் அதுக்கும் அமைப்பில் தவிர வேற வகையில் எந்த வித்தியாசம் என்னது இல்லை, எல்லாமே வேதங்கள் தான், எல்லாமே வேதங்கள். ஆனால் நம்ம ஏடுகள் வேதங்கள்னு தமிழில் என்ன செஞ்சுக்கிறோம், அதை பிரித்து சொல்கிறோம் அந்த மொழிக்காக வேண்டி. அந்த மொழியில் இல்லாட்டி செய்தி என்ன, இறை செய்திகள் தான் எல்லாமே இருந்த இடத்துல நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது குர்ஆனுடைய வேதத்துக்கும் ஏனைய வேதங்களுக்கும் உள்ள டிஃபரெண்ட் என்ன கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். இது உலக பொதுமறை, எல்லா சமுதாயத்தினருக்கும் உள்ள வேதம், ஒரு சமுதாயத்தினருக்கு உள்ளது அல்ல. ஒன்று. இரண்டாவது, அல்லாஹு தஆலா இதை என்ன, அதாவது நான் பொறுப்பெடுப்பேன், நான் பாதுகாப்பேன் என்று பொறுப்பெடுத்துகிறான்.
மற்ற வேதங்களுக்கு என்ன செய்யலை, பொறுப்பெடுக்கலை.